குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, நீங்கள் காய்கறி பொரியலையும் சேர்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையை ஒரு 3 நாள் நல்லா இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துப்போம். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் அது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் கருவேப்பிலை சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் வறுத்தா போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் வறுத்துட்டு இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து இடித்த பூண்டு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதையும் தனியாக எண்ணெயில் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்து கூட பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்ல கொரன்னு பதத்தில் அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த பதத்தில் அரைச்சதும் நீங்கள் அரைச்சி எடுக்க கொஞ்சம் முன்னாடி நம்ம வறுத்து வச்ச பூண்டு சேர்த்து ஒரே ஒரு ஓட்டு மிக்சியில் ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.